தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஏரோது மாளிகை தேடாத மாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும். பாதை தவறிய சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். பாதை தவறிய சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கண்டேனும் ரட்சண்யத்தை காலாகாலமாக காத்திருந்தே. கண்ணார கண்டேனும் ரட்சண்யத்தை காலாகாலமாக காத்திருந்தே. என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நான் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தார். என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நாம் இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உலகமெங்கும் உள்ள ஜனங்கள் கிறிஸ்மஸ் காலத்திலே இயேசுவானவருடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் அநேக நாடுகளில் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒருவேளை ஒவ்வொரு விதமாக அவர்கள் கொண்டாடலாம். ஆனால் இதனுடைய மிகவும் முக்கியமான காரியம், இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஏன் முக்கியம்? அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். இந்த இயேசுவானவர் சாதாரண மனிதன் அல்ல. அவர் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த
தேவன் என்பதாக வேத புத்தகம் சொல்லுகிறது. இவர் மூலமாக தான் எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்டது என்று வேதாகமும் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே உலகத்தையெல்லாம் படைத்த தேவன் ஏன் இந்த உலகத்திற்கு மனுவாக வர வேண்டும்? அது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை தெய்வீக காரியங்களை ஒரு சாதாரண மனிதன் அறிந்து கொள்வது கடினம். ஆகவே தான் சிலர் கடவுள் மேல் அதிகமாக நம்பிக்கை வைப்பதில்லை. ஒருவேளை கடவுள் இல்லை என்று கூட சொல்லலாம். ஒரு சாதாரணமாக நாம் ஒரு பொருளை பார்த்து புரிந்து கொள்வது போல அவ்வளவு எளிதாக எல்லாரும் புரிந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும், கடவுள் தன்னை அநேக காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக அநேக ஏதுக்களை அவர் உலகத்திலே வைத்திருக்கிறார். அநேக இயற்கையான சூழ்நிலைகள், சூரிய சந்திர நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகள், மனிதன் எவ்விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் உருவாக்கப்பட்ட விதம், அவன் ஒரு தாயின் கருவிலே உற்பத்தியாகி வளர்ந்து வருகிற காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு மனிதன் கூர்ந்து உற்று நோக்கி பார்ப்பானால் இதற்கு பின்னால் ஒரு தெய்வீக ஞானம் இருக்கிறதே ஒரு மனிதன் நிச்சயம் கண்டு கொள்ள வேண்டும். ஆனாலும் மனிதன் தேவனை அடைந்து கொள்ளத்தக்கதாக அவன் பல முயற்சி எடுத்தும் தேவனை அறிந்து கொள்வது அவனுக்கு அநேக சமயங்களிலே கடினமாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் தாமே மானிடனாக இந்த உலகத்திலே அவதரிக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். ஆகவே இதோடைய மிக எதற்காக கடவுள் தன்னை இந்த உலகத்திலே மானிடனாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஆதியிலே மனிதனை கடவுள் படைக்கும் பொழுது அவனை தன்னுடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக அவனை படைத்தார். தேவனுடைய சாயல் என்பதற்கு புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவ சாயலிலே காணப்படுகிற மிகவும் முக்கியமான உன்னதமான காரியங்கள், அங்கே தேவனுடைய நீதி இருக்கும், அங்கே தேவனுடைய பரிசுத்தம் இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவது தான் தேவ நீதி, அது தேவனுடைய பரிசுத்தம். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வது தேவ நீதி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து விலகுவது அது தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசுத்தம். இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நிச்சயமாகவே அவனுக்குள்ளாக தெய்வீக சுபாவம் வெளிப்படும். வேதத்திலே வாசிக்கிறோம், திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகத்தக்கதாக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சாயலை அவன் இழந்து போனான். அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால், ஆதி மனிதன் தேவனுடைய கட்டளையே மீறினபடியால் அவன் பாவம் செய்தான், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய சாயலிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு அவன் சம்பாஷித்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் நித்திய ஜீவனோடு காணப்பட்டான். அழியாத ஒரு வாழ்வோடு அவன் வாழ்ந்தான். சாகாத ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அவன் தேவனுடைய மகிமையை இழந்து போனான். அவன் மரணத்திற்குள்ளாக வந்து விட்டான். ஆதிகால மனிதர்கள் அதிக காலம் வாழ்ந்தார்கள். ஆதி மனிதனாகிய ஆதாம் 900 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்.
மெத்துசலா எனப்படுகிற மனிதன் 969 வருடங்கள் வாழ்ந்தான் என்பதாக பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. மனிதனுடைய ஆயுசு காலம் பாவத்தின் நிமித்தமாக குறைக்கப்படுகிறது. ஒருவேளை அது பல காரணங்களாக இருக்கலாம். மருத்துவர் சொல்வார்கள், இவர்களுக்கு இந்த வியாதி, இவர்களுக்கு இந்த பலவீனம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒருவேளை மருத்துவ ரீதியாக அவனுடைய சரீரம் சரியாக ஒர்க் பண்ணினாலும் ஒரு நித்திய வாழ்வோடு அவன் வாழ முடியாது. அன்றியும் மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதன் இன்றைக்கு அழியாத ஒரு வாழ்வோடு வாழவே முடியாது. ஆனால் அவன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்றென்றைக்கும் உள்ள அழியாத வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இறைவன் மனிதனாக மானிட ரூபத்திலே இந்த உலகத்திலே அவதரித்தார். ஒருவேளை உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆகவே மானிட அவதாரத்திலே இறைவன் தேவன் கடவுள் வந்ததின் நோக்கம் நம்மை பாவத்தினின்று விடுவிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஆகவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினின்று ஒரு மனிதன் மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மனிதனுடைய ஆயுசு காலத்தை குறைப்பதே பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பாவ வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக இறைவன் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். சுவிசேஷ புத்தகத்திலே வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே பாவத்தின் நிமித்தமாக மரணத்தை சந்தித்த மனிதனுக்கு மீண்டும் நித்திய வாழ்வை கொடுக்கத்தக்கதாக இறைவன் மானிட ரூபத்திலே இந்த பூ உலகத்திலே அவதரித்தார். இது மனுக்குலத்தின் மேல் அவர் கொண்டிருந்த அன்பின் ஏராளம், அன்பின் பிரவாகம். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. ஆகவே தேவனுடைய அன்பின் பிரவாகத்தை கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே கடவுளுடைய கோபாக்கினாலே, கடவுளுடைய கோபத்தினாலே மனிதன் தண்டிக்கப்பட்டான். அழிவில்லாத வாழ்க்கையை அவன் இழந்து போனான். மீண்டுமாக ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கத்தக்கதாக மனுக்குலத்தை தேவன் நேசித்தார். தேவதூதன் சொல்லும் பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக. மனிதன் பாவம் செய்த போது தேவன் அவன் மேல் கோபம் அடைந்தார். ஆகவே அவனை அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். ஆனால் அவனுக்கு மறுபடியும் ஒரு மறுவாழ்வு கொடுக்கத்தக்கதாக, தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக இறைவன் தாமே மானிடனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவன் மனுக்குலத்தை நேசித்தார். உங்களை நான் நேசிக்கிறேன் என்கிற சத்தியம் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக வெளிப்படுகிறது. எங்களுக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் இவ்வளவு ஒரு துரோகியாக இருக்கிறேன், இந்த உலகத்திலே செய்யாத அக்கிரமம் இல்லை, இந்த உலகத்திலே செய்யாத பாவம் இல்லை, அவ்வளவு ஒரு கொடுமைக்காரனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்குமா? தேவன் என்னை நேசிப்பாரா? தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுவாரா என்று நீங்கள் சொல்வீர்களானால், திஸ் லவ் இஸ் யூனிவர்சல் அண்ட் இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் இதுவே ரட்சணிய காலம். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே மனிதர்களை தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக. இன்னும் அந்த காலம் நிறைவு பெறவில்லை. ஒருவேளை அந்த கிருபையின் காலம் சீக்கிரத்திலே முடிவே போகிறது. ஆனால் இப்பொழுதே நீங்கள் இயேசுவண்டை வந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை நீக்கத்தக்கதாக,
எனக்கு அழியாத வாழ்வை கொடுக்கத்தக்கதாக, நித்திய ஜீவ நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாக நீர் இந்த உலகத்திலே அவதரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் அந்த நித்திய வாழ்விற்கு பங்காளிகளாக மாற முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் மரித்து போகிறேனே, இந்த உலகத்திலே எல்லாரும் சாகிறார்களே, அப்படியானால் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது? இந்த உலகத்தில் இருக்கிறவர் எல்லாரும் வேத புத்தகத்தின் அடிப்படையிலே மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ ரீதியிலே அவன் எப்பேற்பட்ட சரீர சுகத்தோடு இருந்தாலும் ஒரு நாள் அவன் மரணத்தை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நீங்கள் பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானபடியால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆகவே ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நாம் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போமானால் இயேசுவை சந்திக்க அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் மறுரூபம் அடைந்து அவரை சந்திக்கப் போகிறார்கள். நன்மை செய்தவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனால் தீமை செய்தவர்கள் அவர்கள் ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எழுந்திருப்பார்கள் என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே வேத புத்தகத்தின் அடிப்படையிலே வேதாகமம் சொல்கிற சத்தியத்தை நாம் கீழ்ப்படியும் பொழுது வேத புத்தகம் சொல்கிறது, இட் இஸ் நாட் மை அத்தாரிட்டி, த வேர்ட் ஆஃப் காட் சேஸ். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு நாளிலே நாம் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். அந்த நாளிலே நாம் நித்திய வாழ்வை நாம் சுதந்திரிக்கிற போகிறோம். ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நிச்சயமாகவே அவன் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக முடியப் போகிறது, நாம் எங்கே போகப் போகிறோம். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மனிதனாக வாழ வைப்பதற்காகவே உலகத்தில் வந்தார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனையோ தீமையான நிலையிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு தீவிலே ஒரு தீவை சார்ந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மேலை நாட்டை சார்ந்த ஒருவன் அங்கே போய் இவனுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை பார்த்து, ஏன்பா இந்த விஞ்ஞானம் மிகுந்த காலத்திலே இந்த இயேசுவானவரை ஏன் நம்புகிறாய்? இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அல்லவோ என்று அவனிடத்திலே கிண்டலாக வேடிக்கையாக கேட்கிறான். அவனை அழைத்து கொண்டு அவன் அந்த தீவிலே ஒரு பகுதிக்கு செல்கிறான். அங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றாமல் இருந்திருப்பாரானால் இதற்குள்ளாக உன்னை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று உன்னை கொன்று நாங்கள் சமைத்து சாப்பிட்டிருப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அவருடைய அருள் சக்தி மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறது. இது கண்கூடான காரியம். இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடப் போகிறோம். அந்த பாடலிலே தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் யாவரும் இயேசுவில் மாற்றம் பெற்றனர். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியே வா என்பதாக நாங்கள் பாடுகிறோம். கிறிஸ்துவுக்கு நண்பர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமானால் வேத புத்தகம் சொல்கிற வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுக்கத்தக்கதாக இந்த உலகத்திலே மானிடனாக அவதரித்தார். அவர் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்றென்றைக்கு உயிர் தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிலே இருக்குமானால் இந்த கிறிஸ்மஸ் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு கொண்டாட்டமாக அமையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை போன்ற ஒரு நாளிலே நீர் மனுவாக இந்த உலகத்திலே அவதரித்தீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இந்த உலகத்திற்கு மனுவாக வந்து உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக எங்களுடைய பாவத்தை நீர் சுமந்து தீர்க்காமல் இருந்திருப்பீரானால் நாங்கள் எங்கள் பாவங்களிலே மரித்து போயிருப்போம்.
ஆனாலும் நீர் எங்களுக்காக செய்த ஆண்டவரே அந்த ஈடற்ற அந்த தியாகத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உமது மூலமாக எங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மனுவாக இந்த உலகத்திற்கு அவதரித்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடும் ஒரு நித்திய வாழ்வை எங்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நித்திய வாழ்வையும் அந்த நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இறைவனாக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவ சாயலை ஆண்டவரே துறந்து மனித சாயலாக நீர் வெளிப்பட்டீர். நாங்கள் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் மனித சாயலானீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே கொடுமையான வாழ்க்கையாக பாவம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுமானாலும் எங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நீர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை தேவ சாயலாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத கடவுளுக்கு இல்லாத எல்லா வழிகளிலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எப்படி ஆயினும் இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு அவதரித்தார், அவருக்கும் எனக்கும் என்ன ஐக்கியம் ஒற்றுமை என்பதை ஆண்டவரே நாங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனிதனை உம்மோடு ஒப்புரவாய் கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்திலே நீர் அவதரித்தீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் மூலமாக இந்த உலக குடிமக்களுக்கு எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிற மாபெரும் சந்தோஷம், மாபெரும் மகிழ்ச்சி, மாபெரும் நம்பிக்கை எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஆண்டவரே எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாக, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ளப் போகிறேன், என் வாழ்க்கை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லை, என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என் வாழ்க்கை வேதனையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்கிறது, எனக்காக ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார்களா, நீர் அவர்களை இந்த நாளிலே சந்தித்து அவர்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிறிஸ்மஸின் மகிழ்ச்சியும் கட்டிட வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே விதமாக ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியேவா. மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியேவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பியே ஓடியேவா. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடியேவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே.
கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். கிருபையின் நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறாய் ஓடியே வா. வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாம், நீ அழைக்கிறாய் ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. என்னை